முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நவம்பர் மாதம் 30 இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக காலை சரியாக 7 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நவம்பர் மாதம் 30 தற்போதைய நிலவரப்படி புதுச்சேரிக்கு நேர் கிழக்கே சுமார் 160 170 கிலோமீட்டர் தொலைவில் நேர் கிழக்கிலும், சென்னைக்கு 190 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கரையை கிடக்கும் சொல்லப்பட்ட பகுதி சீர்காழிக்கு வடகிழக்கே 165 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது பெங்கல் புயலானது மையம் கொண்டுள்ளது. நம்ம சொன்னதுல துளி அளவிலும் மாற்றம் இல்லை, மாற்ற போறதும் இல்லை. புயலானது புதுவைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சுமார் 40 65 கிலோமீட்டருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டையிலிருந்து அதற்கும் தெற்கே இருக்கக்கூடிய சீர்காழிக்கும், சிதம்பரம் மற்றும் பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கிடக்க போகிறது. இந்த புயல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மாற்ற போறதும் கிடையாது. அதிகபட்சமா சொல்லணும்னா காரைக்காலிலிருந்து புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிகளில் மையப்பகுதி தான் இந்த சீர்காழி பூம்புகார். இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இந்த புயல் பறந்து விரிந்த பகுதி அப்படின்றதுனால புதுவை முதல் காரைக்கால் இடையே கரையை கிடக்கிறது என்று பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மையம் என்பது பரங்கிப்பேட்டையோ சீர்காழியோ அல்லது அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பரங்கிப்பேட்டை சீர்காழி எல்லாமே ஒரு 20 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா இருக்கும். காரைக்காலும் அதே மாதிரிதான். காரைக்காலுக்கும் பூம்புகாருக்கும் ஒரு 20 15 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். 20 அவ்வளவுதான் இருக்கும். அதே மாதிரி புதுச்சேரிக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 20 25 கிலோமீட்டர். மொத்தத்துல பார்த்தோம்னா புதுச்சேரிக்கும் சீர்காழிக்கும் பூம்புகாருக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் புயல் கரையை கிடக்க போகிறது. நம்ம சொன்னதுல துளி அளவில் மாற்றம் இல்லை, மாற்ற போறதும் கிடையாது. நேற்றும் குழப்பம் இருக்கும். உங்ககிட்ட நிறைய பேர் நேற்றும் நிறைய விஷயங்களை குழப்பியிருப்பாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு வரைக்கும் சீர்காழி, சிதம்பரம், பூம்புகார் அதே இடத்துல நம்ம நிக்கிறோம். நம்ம அறிக்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மாற்ற போறதும் இல்லை. நம்ம அப்படின்னா குழப்பி நம்மளுக்கு பழக்கம் இல்லை. சோ இப்ப இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல தமிழ்நாட்டுல எப்படி மழை இருக்க போகிறது? இந்த பெங்கல் புயல்னால தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு நேர்கிழக்கே 160 165 கிலோமீட்டர் தொலைவிலும், தற்போதைய நிலவரப்படி சீர்காழிக்கு 165 கிலோமீட்டர் வடகிழக்கு திசையிலும் இந்த புயல் என்பது நிலவி வருகிறது. சோ இந்த புயல்னால மழைப்பொழிவுகள் இது எப்ப கரையை கிடக்கும்? இந்த புயல் என்பது நாளை பிற்பகலுக்கு பிறகுதான். இன்றைக்கு கரையை கிடக்கும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா சாத்தியமே கிடையாது. நான் இன்னைக்கு ஏதாவது டேட் கொடுத்தேன், ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நவம்பர் 18 இந்த ட்ராக்கை கொடுத்துட்டேன். இன்னைக்கு தேதி என்பது 30 18 இன்னைக்கு 30 எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 18 என்னுடைய வரைபடத்துல கொடுத்துட்டேன் சீர்காழி, சிதம்பரம் என்பதை. சீர்காழி, பூம்புகார்னு சொன்னா அது 18 இன்னைக்கு வரைக்கும் நான் மாற்றவே இல்லை. ஆனா நேற்று வரைக்கும் கூட நிறைய பேர் மாற்றி 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 மாதிரி சொல்லியிருப்பாங்க. நேற்று கூட இன்னைக்கு கரையை கிடக்கிறதா சொல்லியிருப்பாங்க. நான் இன்னும் டேட் குறிப்பிட்டு என்னைக்கு கரையை கிடக்கும்னு நான் சொல்லல. ஆனா இந்த நிகழ்வு இங்கதான் கரையை கிடக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன். இந்த நிகழ்வானது நாளை பிற்பகலுக்கு பிறகுதான் கடற்கரையை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகல்னா ஒரு மாலை 3 மணிக்கு பிறகு, 4 மணிக்கு பிறகு, பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணிக்கு பிறகுதான் கரையை கடந்து முழுவதுமாக கரையை கடந்து முடிக்க கிட்டத்தட்ட 2ஆம் தேதி 3ஆம் தேதி கூட ஆயிரலாம். 2ஆம் தேதி புதுவையை மையமாக வைத்திருக்கும்னு நினைக்கிறேன். புதுவையும் அந்த சீர்காழியும் மையமாக வைத்து சுழன்று கொண்டிருக்கும். 3ஆம் தேதி தான் முற்றிலுமாக செயலிழக்கும், அல்லது 2ஆம் தேதி அரபிக்கடலுக்கு போகும். சோ நம்ம சொல்லப்பட்டதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போதைய நிலவரப்படி அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திலிருந்து வருகின்ற 8 மணி நேரம் வரைக்கும் தற்போது ஒரு கிளவுட் பேண்ட் சென்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த கிளவுட் பேண்ட்ல ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்கு. இப்போ வரப்போகுது. ஸோ சென்னையில இருக்கிறவங்க அந்த கார்லாம் சேஃப்டியா நிப்பாட்டிக்கோங்க. ஓவர் ஃபிளட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திடீர்னு அதிகப்படியான மழை வரலாம். நிறைய இடங்கள்ல பாதிப்பு ஏற்படும். முக்கியமா பால், உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சென்னையில வாங்கி வச்சுக்கோங்க, ஸ்டாக் வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் சென்னைக்கு அதிதீவிர கனமழை இருக்கு. நான் சொல்றது படி பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க சென்னைக்கு புயல் வந்தா தானே சார் சென்னைக்கு மழை கிடைக்கும், பூம்புகாருக்கு போனா எப்படி சென்னைக்கு மழை கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் நெகட்டிவ் ஜோன், பாசிட்டிவ் ஜோன், இந்த 2 ஜோன் பிரிச்சிருக்கேன். நான் சொன்ன பாசிட்டிவ் ஜோன்ன்றது சீர்காழி, அதுக்கு தெற்கதான் பாசிட்டிவ் ஜோன். வடக்கே புதுச்சேரிக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் நெகட்டிவ் ஜோன். நெகட்டிவ் ஜோன்ல எப்படி சிஸ்டம் வலுப்பெறும்ன்ற அறிவு கூட இல்லாம சிலர்லாம் இருக்காங்க. ஆக நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நானா அந்த ஜோனை உருவாக்குனது. மற்றபடி யாரும் உருவாக்கிருந்தாலும் அவங்களுக்கு தெரிய போகுது. அந்த அளவுக்கு இன்னும் வளரல. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பாசிட்டிவ் ஜோன் எது, நெகட்டிவ் ஜோன் என்னது தெரியல. நம்ம இப்ப நெகட்டிவ் ஜோன், பாசிட்டிவ் ஜோன் 2 பகுதி உங்களுக்கு நான் பிரிச்சு காட்டியிருப்பேன். இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஜோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஜோன்ஸ்க்கும் நெகட்டிவ் ஜோன்ஸ்க்கும் சென்டர் தான் இந்த சீர்காழி, புதுச்சேரி, அதே மாதிரி பரங்கிப்பேட்டை இந்த பகுதிகள். சோ இந்த பகுதியில தான் இந்த சிஸ்டம் கரையை கிடக்கும். இதனால பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஜோனாக இருந்தாலும் கூட சென்னையில அதிதீவிர கனமழைக்கு பஞ்சம் இருக்காது. கனமழை, மிக கனமழைக்கு பஞ்சம் இருக்காது. நம்ம நிகழ்வு தான் திசை மாறி புதுச்சேரிக்கு தெற்கே சீர்காழிக்கு வரும்ன்றத சொல்லியிருக்கோம். எல்லாரும் சென்னைக்கு சொன்னாங்க, நம்ம தான் உறுதியா ஒரே இடத்துல நிக்கிறோம். சோ அதனால மழை எந்த அளவிலும் சென்னைக்கு இருக்க கூட தான் போகுது. சீர்காழிக்கு வர வர, புதுச்சேரிக்கு நிகழ்வு வர வர வர
சென்னையில மழை என்பது மழையோட தீவிரம் என்பது அதிகரிக்கதான் போகிறது, குறைய போறது கிடையாது. என்னை பொறுத்தவரையில ஒரு 2 to 3 தினங்களுக்குள்ள ஒரு 25 சில இடங்கள் 35 சென்டிமீட்டர் வரைக்கும், சில இடங்கள்ல 40 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், வேலூர் மாவட்டங்கள்ல வரலாம். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, சின்ன சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் 25 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மயிலாடுதுறை, புதுச்சேரி இந்த மாதிரியான பகுதிகளுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் 25, அதாவது சீர்காழி, சிதம்பரம் பகுதிகளில் 60 சென்டிமீட்டருக்கு மேல போகும். பரங்கிப்பேட்டை, சீர்காழி, புதுவை பகுதிகளில் 45 to 60 சென்டிமீட்டர் வரைக்கும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ரொம்ப அதீத கனமழை இருக்க போகுது இந்த சீர்காழிக்கு தெற்கே அல்லது சீர்காழியை ஒட்டிய பகுதி. முக்கியமா அந்த சீர்காழி தான் மையம். அங்கதான் மிக கடுமையான கனமழை பொழிய இருக்கிறது. 60 to 65 சென்டிமீட்டர். ஆரம்பத்துல இருந்து 70 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கோம். சோ நான் ஜஸ்ட் ஒரு 65 சென்டிமீட்டர் சொல்றேன். 70 சென்டிமீட்டர் வரட்டுமே. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றது 50 to 70. நான் இப்பயும் பேச்சு மாறல, நான் 70ல நிக்கிறேன். இன்னைக்கும் பொசிஷன் கரெக்டா அந்த 60 சென்டிமீட்டர் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக வந்தே தீரும். இந்த மாவட்டங்கள் குறிப்பாக சென்னையில இருந்து புதுவை, நாகப்பட்டினம் வரைக்கும், நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள், திருச்சி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேலம், ஈரோடு, மயிலாடுதுறை மாவட்டங்களிலிருந்து நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் எல்லா மாவட்டங்களுமே, ஏன் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திலும் இன்னைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நிகழ்வு வந்து உள்ளே போக போகதான் அந்த நிகழ்வு என்னைக்கு கரையை கடக்குதோ, கரையை கடந்து முடிந்த உடனே தான் அந்த தென் மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய கேள்வி வருது. ஸோ இந்த கன்னியாகுமரிக்கும் இன்னைக்கு நைட்ல இருந்து விட்டு விட்டு மழை பெய்யும். இந்த தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த புயல் முற்றிலுமாக கரையை கடந்த பிறகு கிழக்கு திசை காற்று மேக குவிதல் வந்து மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. அது வந்து 2, 3க்கு மேல எதிர்பாருங்க. வட மாவட்டங்கள்ல விவசாயம் சார்ந்த எந்த பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். விதைப்பு பணிகளா இருந்ததுன்னா தண்ணீரை பயிர் அடிச்சுட்டு போயிடும், விதைகள் வந்து அழிவை நோக்கி போயிடும். அதனால இன்னைக்கு பண்ணாதீங்க. ஒரு 2 நாள் 3 நாள் போகட்டும், புயல் முற்றிலுமாக கரையை கடக்கட்டும். செயலிழந்த பிறகு டிசம்பர் மாத மழையை நம்பி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களும் விவசாய பணிகளை மேற்கொள்ளலாம். இந்த ஆண்டு டிசம்பர்ல மிக அற்புதமான வடகிழக்கு பருவமழை இருக்கிறது. நிகழ்வுகள் அடுத்தடுத்து வர இருக்கின்றன. அடுத்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு 8ஆம் தேதி வர இருக்கிறது. டிசம்பர் 8ல இருந்து 13ஆம் தேதிக்குள்ள தென் மாவட்டத்தை நோக்கி ஒரு நிகழ்வு வருகிறது. அது இந்த ஆண்டின் தென் மாவட்டத்திற்கான ஒரு நிகழ்வாக இருக்க போகிறது. இதற்கு பிறகும் அடுத்த நிகழ்வுகளும் இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வு 8ஆம் தேதி வரக்கூடியது தென் மாவட்டத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஒரு நல்ல மழை கொடுக்க போகிறது. சோ தற்போது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கட்டும். தற்போதைய நிலவரப்படி இந்த சென்னைக்கு நேர் தென்கிழக்கே நிலவி வரக்கூடிய இந்த புயல் சின்னத்தின் காரணமாக இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல வட தமிழக கடற்கரையோர பகுதிகளில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் தஞ்சை மாவட்டங்களிலும் கனமழையும், புதுவை, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும் பெய்யும். ஓரிரு இடங்கள்ல கல்பாக்கம், மாமல்லபுரம், கிளம்பாக்கம், அதே மாதிரி சென்னை சுற்றுவட்டார பகுதியில் ஒரு சில இடங்கள், திருவள்ளூர் பகுதிகளிலும் அதி தீவிர எக்ஸ்ட்ரீம்லி ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட்ஸ் ஒரு 30 சென்டிமீட்டருக்கு மேல கன்ஃபார்மா இருக்கும். 30 சென்டிமீட்டர்லாம் ஜஸ்ட் தான், அதெல்லாம் கன்ஃபார்மா வந்து சென்னைக்கு. நீங்க வந்து ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வேளச்சேரி பாலம் இருக்குல்ல, அதுல போய் நீங்க உங்க காரை நிப்பாட்டிக்கோங்க. அல்லது வந்து உங்க வீட்டுக்கு தேவை என்னவோ மெழுகுவத்தி, அதே மாதிரி வந்து கரண்ட் இல்லாத டைம்ல பவர் பேங்க் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்ரோ சிட்டிஸ் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி தேங்காம எப்படி தண்ணி தேங்க தான் செய்ய போகுது, அதுல மாற்றுறது இல்லை. நீங்க வந்து கொஞ்சம் முன்னறிவிப்போ விழிப்பா இருந்துங்கிறது நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போக வேண்டாம். அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு வீட்டுல லீவ் போட்டுருங்க. யாரும் வேலைக்கு போக வேண்டாம். சென்னையில இருக்கிறவங்க, செங்கல்பட்டு, புதுச்சேரியில இருக்கிறவங்க. அதனால இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய நிகழ்வு வர இருக்கு. நிகழ்வுனா இது ஒன்றும் அவ்வளவு சாதாரண நிகழ்வு கிடையாது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை நிரூபிக்குது. நான் வந்து எவனுக்கு எவ்வளவு நிறைய ஒரு இதுக்கு தென்சின கடல் காற்றும் வரல. நேற்று வரைக்கும் வந்தது. நான் தான் சொன்னல, நேற்று வானிலை இருக்கு. தென்சின கடல் காற்று சப்போர்ட் இன்னைக்கு நின்றும் இதுக்கு. அதே மாதிரி வந்து இந்திய பெருங்கடல் காற்றும் இன்னைக்கு இதுக்கு சப்போர்ட் நின்றோம். இது எங்க எடுக்கும்னா வட இந்தியாவில இருந்து காற்றை எடுக்க ஆரம்பிக்கும். ஆனா இன்னும் இதோடைய லக்கு என்னன்னா, இன்னும் அந்த வட இந்தியாவில இருந்து காற்றை இது எடுக்கல, சரியான அமைப்புல இன்னும் எடுக்கல. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் இந்த சிஸ்டத்துக்கு. அதனாலதான் இன்னும் சொல்லிட்டு இருக்காப்ல. இன்னும் நாளைக்கு வந்து எப்படி அடிபட போகுது, இன்னைக்கு மேக்சிமம் இன்னைக்கு மதியத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி நோக்கி இதை தள்ளிடும். அந்த வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் வந்து இன்னைக்கு இதை மேக்சிமம் இன்னைக்கு நைட்டே பின்னாடி தள்ளிடும். ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி சென்னையில இருந்து பின்னாடி தள்ளி புதுச்சேரிக்கும் இந்த சீர்காழிக்கும் இடைப்பட்ட பகுதியில தள்ளி விட்டுரும். நாளைக்கு மேக்சிமம் இது லேண்ட்ஃபால் ஆயிரும்ன்றேன். மேக்சிமம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அநேக மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் மழை இருக்கு. முதல்ல புயல் கரையை கடந்து உள்ள வந்தாதான் அனைத்து மாவட்டங்களுக்குமே, அந்த உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கு. இந்த வட உள் மாவட்டங்களுக்கு, வட உள் தமிழக மாவட்டங்களிலும் அந்த மேற்கு மற்றும்
கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் பகுதிகளில் நல்ல ரெயின் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தென் தமிழகத்துல திருச்சி, மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், திருப்பூர் மாவட்டங்களிலும், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள் என்ன சொல்ல வரேன்னாக்க, வெயிட் பண்ணுங்க. இந்த நிகழ்வானது கரையை கடக்கட்டும். கரையை கடந்த பிறகு நல்ல மழை பெய்யும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு